ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சென்னையிலேருந்து பெங்களூர் போன வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட ட்ரெயின் ஜேர்னி பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பெங்களூர்லேருந்து சென்னை போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட அந்த ட்ரெயின் ஜேர்னி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு ஆஃபீஸ் ட்ரிப் முடிஞ்சு நான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஏறதுக்காக ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலில் இருந்து இங்கே இந்திரா நகர் வரைக்கும் ஆட்டோவில் போயிட்டு இந்திரா நகர்லேருந்து நான் வந்து அடுத்து மெட்ரோ பிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஆஃபீஸ். இது ஸோ என் ஆஃபீஸை க்ராஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டேன் நான். ஸோ இப்போ இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து இப்போ நம்ம மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும். ஸோ அங்கேருந்து வந்து கேஎஸ்ஆர் ஜங்ஷன்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு அடுத்த ஃப்ளைட் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதுக்காக நான் வந்து இங்கே இந்திரா நகர் ஸ்டேஷன் வந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து ஓரளவுக்கு வந்து எம்டியாக தான் இருந்தது. ஸோ ரொம்ப க்ரௌட் இல்லை, ஆனால் மேலே போக போக வந்து ஓரளவுக்கு க்ரௌட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம எப்போவும் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்துருப்போம். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ்கலேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங்கில் தான் இருந்தது. அது போக வந்து இப்போ நான் வந்து போன பிளாட்ஃபார்ம் வந்து தப்பு. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து கீழே இருந்து மாறிட்டு திரும்ப வந்து வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் வழியாக தான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து மெஜஸ்டிக் போகிறதுக்கு பிடிக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தேன், பட் ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் போகணும்னு சொன்னாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு நான் அந்த பக்கம் இருந்து க்ராஸ் பண்ணி இப்படி வந்துட்டேன் நான். ஸோ இப்போ வந்து நான் அதுக்கு அடுத்து மெட்ரோ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிற அடுத்த ட்ரெயின் வந்து வர ஆரம்பிச்சிது. இது வந்து பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப க்ரௌட்லாம் இல்லை, பட் ட்ரெயின் வர்றது தான் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த ட்ரெயின் கிளம்புன உடனே நம்மளுக்கு அதுக்கு அடுத்த ட்ரெயின் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ இங்கே ட்ரெயினில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து டிக்கெட் எடுக்கிறது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வந்து நம்ம ஆப்லேருந்தே நம்ம வந்து டேரெக்டாக ட்ரெயின் மெட்ரோ டிக்கெட் எடுத்துக்கலாம். அந்தந்த ஸ்டேஷன்லேயுமே வந்து இப்போ QR கோட்ஸ் வச்சுருப்பாங்க, எந்த ஸ்டேஷன் டு எந்த ஸ்டேஷன் வரைக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம ஏறுற ட்ரெயின் வந்து நம்மளுக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்துடுச்சு, இந்திரா நகர் டு மெஜஸ்டிக். ஸோ இது வந்து பர்பிள் லைனில் இருக்குது அப்படின்றனால இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் இது போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பர்பிள் லைனில் வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயின் இது. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஷனில் போக போக தான் வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மெஜஸ்டிக்கில் இறங்கும் போது தான் என்னென்னா ஏகப்பட்ட கூட்டம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து க்யூவில் நிற்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் வந்து இருந்தது. ஸோ இறங்கும் போதும் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஜஸ்டிக்கில் மட்டும் அந்த க்யூவில் இருந்து லைன் பை லைன் அந்த இதுபடி தான் வந்து அவங்க வந்து பேசஞ்சர் ஏறுறதும் இறங்குறதும் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேஎஸ்ஆர் ரயில்வே ஜங்ஷன் வந்து வந்துட்டோம் நம்ம பெங்களூர் ஸ்டேஷன். இதுதான் இந்த பெங்களூர் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். அது அந்த என்ட்ரன்ஸ்க்கு கீழே வந்து ஒரு சப்வே ஒன்று இருக்குது. அதாவது வந்து நம்ம இந்த ஷாப்பிங் குழந்தைங்களுக்கு தேவையான அந்த ஷாப்பிங், இந்த ட்ரெஸ்ஸு, பொரி இதெல்லாம் என்னென்ன வாங்கணுமோ அந்த சின்ன சின்ன ஐட்டம், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்கு, ஸோ அந்தமாதிரி நம்ம எல்லா ஸ்டேஷனோட சப்வேஸ்லேயே கீழே வந்து போட்டிருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம போய் பார்க்குறதுக்காக போனோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம பிரணவுக்கும் இன்னும் குட்டி பாப்பாவுக்கும் வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்ஸு, பேண்ட்ஸு, ஷர்ட்ஸு இது எல்லாமே வந்து நான் அந்த சப்வேல தான் வந்து எடுத்தேன். ஸோ ஓரளவுக்கு ரீசனபிளான விலையால் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 2 பேண்ட் வந்து 50 ரூபா, 2 பேண்ட் 100 ரூபா. ஸோ அந்த மாரிலாம் இருந்தது. இது நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி ஓரளவுக்கு இங்கே வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கூட பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்து வாங்கும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வாங்கணும். ஏன்னா வந்து பழைய ட்ரெஸ்ஸும் வந்து இங்கே வந்து விற்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு 2-3 வாட்டி பார்த்துட்டு அது ஓகேவா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து ஸ்டேஷனுக்காக நம்ம வெளியிலேருந்து ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து நடந்து போகிறோம். ஸோ இதுதான் வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷனோட இந்த என்ட்ரன்ஸ். இது ஸோ ஓரளவுக்கு ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. ஏன்னா இது வந்து பெரிய ஜங்ஷன் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்தது. ஸோ நம்ம போகிற வந்தே பாரத் ட்ரெயின் ஃப்ரம் மைசூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி மைசூரில் கிளம்பியிருக்கோம். நம்ம வந்து இங்கே வந்து நடுவில் தான் நம்ம ஆன்போர்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினோட டிஸ்பிளே எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
ஸோ நம்ம ட்ரெயின் என்ன அப்படிங்கிறது தெரியலை, ஏன்னா அது கன்னடாவில் போட்டிருந்தது. ஸோ நானும் செக் பண்ணேன், இங்கே வெயிட் பண்ணி பார்த்தேன், எதுவும் இங்கிலீஷ் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ ஏன்னா நம்ம இந்த ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்ததுனால இதை வாங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் ட்ரெயினோட இந்த கரெக்டான டைமில் தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதனால் கீழே இது பண்ணி நான் வேகமாக வர ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு லக்கேஜ் வந்து நம்ம கொடுத்துட்டு போயிருந்தோம் லாக்கரில். அதையும் வந்து நம்ம வந்து வாங்க போனோம். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கேஎஸ்ஆர் லோகோ இது எல்லாமே போட்டு இது வச்சுருந்தாங்க. அது கூடவே வந்து இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸில் இருக்கிற அந்த வேஸ்டானது எல்லாம் வச்சு ஒரு பொம்மையெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு பின்னாடியே வந்து நம்ம சென்னைக்கு போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட இது எங்கே வருது, இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7க்கு வருது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளுக்கு இதில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லக்கேஜும் நம்ம கேரி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து வெளியில் இருக்கிற கடைகள். பட் ஆனால் நமக்கு என்ட்ரன்ஸ் வந்து அப்படி தான் போகணும். இப்போ வாங்க நம்ம வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு நம்மளோட பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து 7, அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7க்காக நம்ம வந்து மேலே ஏறி திரும்ப வந்து அடுத்த இது வந்து கிராஸ் பண்ணி போகணும். ஸோ இப்போ நம்ம வந்து போவோம் நம்மளோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 7க்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நிற்கக்கூடிய பிளாட்ஃபார்ம். நம்மளோட கோச் நம்பர் D11. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 பெட்டியாவது தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வருது, அதனால் நம்ம கொஞ்சம் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். மேடம் அப்படியே இறக்கி
இங்கே நம்ம வந்து ட்ரெயின் ஏறுற அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஏசி கோச் தான், ஃபுல்லாகவே ஏசி தான். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 11 கிட்டே இருந்தது. அதுக்காக நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். இது இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த ட்ரெயினுக்கு தான் மோஸ்ட்டாக ஏறுறவங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து மைசூர்லேருந்து சென்னைக்கு போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியுது நம்மளுக்கு வந்து ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ மக்கள் வந்து அங்கங்கே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ How do you know this is seated? Oh, you can sleep with her. ட்ரெயின் வந்து நம்மளுக்கு இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஆன்போர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து எக்கானமி கிளாஸ், அதுதான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இதிலே வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸும் இருக்குது. ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்க்கு வந்து அப்படியே டபுள் த ரேட் வருது. ஸோ நம்ம அதனால் எக்ஸிக்யூட்டிவ் புக் பண்ணல, எக்கானமி தான் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து நம்ம போகக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின். दरबार सीट बंद हो रही है। दरबार सीट बंद हो रही है। நம்மளுக்கு போகும்போது விண்டோ சீட் கிடச்சிது. ஆனால் இங்கேருந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் சீட் தான் கிடச்சிது. அதாவது வந்து சைடில் தான் கிடச்சிது, மிடிலும் இல்லை, விண்டோவும் இல்லை. ஸோ ஒரு நல்ல சீட் தான், ஓகே தான், நல்லா தான் இருந்தது. நம்ம வந்து ட்ரெயின் வந்து இது பண்ணோன்னே C11, ஸோ டோர்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற வார்னிங் வந்து மேலே கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம நீங்களும் போகும்போதுன்னா நம்ம பார்த்து ஏறிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இனிஷியலாகவே என்னென்ன ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன இது இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஸ்நாக்ஸ் பேக்கெட்டு, ஸோ இது டொமேட்டோ சாஸ் அண்ட் சமோசா, அப்புறம் வந்து சோம்பப்படி, ஸோ ட்ரை பேட்டிஸ்டா, ஸோ அந்த இது கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து இது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு டின்னர் வந்து கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஒன்லி ஸ்நாக்ஸ் மட்டும்தான். அதனால என்னமோ எனக்கு தெரில, பட் ஒரு 75 to 80 rupees வந்து கம்மியாக தான் இருந்தது ரிட்டர்ன் வரும்போது பெங்களூர் டு சென்னை. ஹேண்ட் சானிடைசரும் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் இந்த ஸ்நாக்ஸ் பேக்கெட்டு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது. இதுதான் அந்த பேக்கெட். அது இது என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா இது வெறும் ஸ்நாக்ஸ் இது ஐட்டம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இது சமோசாக்காக டொமேட்டோ கெச்சப் அண்ட் ஆப்பிள் ஜூஸ், ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரேயில் வச்சு மேலே வந்து IRCTC இந்த இதெல்லாம் போட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து சமோசா வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சமோசாவுக்கு வந்து கெச்சப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டீ பேக்ஸ், நம்ம என்ன டீ வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் டீ, லெமன் டீ,
ஸோ லெமன் ஹனி ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ எனக்கு இதில் ஒரு லெமன் டீ மாதிரி இருந்த ஒரு இது தான் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கூடவே வந்து ஒரு சுகர் பேக்கெட் அண்ட் வந்து ஒரு மில்க் க்ரீம் அந்த இது மாரி கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு காஃபி மாரி இல்லை டீ எது வேணுமோ நம்ம வந்து இதுமாரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. ட்ரெயினோட பீக் ஸ்பீடு வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 km/h அந்த ஸ்பீடில் வந்து ட்ரெயின் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்டோட மேலே இருக்கிற டிஸ்பிளே லைட்ஸில் வந்து அதை ஷோ பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற அந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த இதுவுமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு எங்கே ரீச் ஆகும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நடுவில் 2 ஸ்டேஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து மைசூர் ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட்டு வந்து பெங்களூர், அப்புறம் வந்து காட்பாடி, அப்புறம் சென்னை. மொத்தமே 4 ஸ்டேஷன் தான் அது வந்தே பாரத்துக்கு. ஸோ ட்ரெயின் ஜேர்னி நல்லாவே இருந்தது. நைட் ஒரு 7:30, 8க்குலாமே வந்து சென்னை சென்ட்ரல் வந்துருக்கு. இப்போ நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதே ட்ரெயின் தான் அப்படியே வந்து காலையில் 5:50க்கு வந்து சென்னையிலேருந்து வந்து கிளம்போம். அப்படியே நம்ம நடுவில் இருந்து அப்படியே நடந்து வந்து ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ரெயினோட ஃபஸ்ட் பாக்ஸ், அதாவது டிரைவர்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து இதோட கண்ட்ரோல்ஸு, ட்ரெயினோட கண்ட்ரோல்ஸு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒரு நல்ல ஒரு டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்ன இது வந்து நடுவில் 2 ஸ்டேஷன் தான் நிற்கிது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்பீடாக வந்து ஆப்ரேட் பண்ண முடியுது இவங்களால். இப்போ டைமிங்கும் இப்படி தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மார்னிங் கிளம்புற ட்ரெயின் வந்து நைட்டு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதே ஸ்டேஷனுக்கு வந்து இங்கே ரீச் ஆகிடணும். ஸோ அதுபடி தான் வந்து அவங்க ஷெட்யூல் போடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு இதுக்கு மேலே இந்த ட்ரெயினில் வந்து எதுவும் எக்ஸ்பேண்டோ இல்லை வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஜேர்னி தான். இப்போ குயிக்காக வந்து பெங்களூர் போகணும் இல்லை பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரெயின் இது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 50 வருஷமா உங்களுக்காகவே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அப்புறம் 5 சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஒரு ஸ்கூட்டி பரிசு 500 ஸ்கூட்டி இந்த
ஸோ இங்கே வந்து டிஸ்பிளேல வந்து எந்த வண்டி இங்கே அரைவல் டிபார்ச்சர் அதெல்லாம் போட்டுருந்தது. இது போக இங்கே வந்து ஒரு தூண் மாரி வந்து இன்னும் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த தூண் வந்து யாரோட நினைவாக வந்து இங்கே வந்து வச்சுருக்கதா வந்து இங்கே வந்து பேசின அந்த இது வந்து கல் வச்சுருந்தாங்க. ஸோ காந்தி வந்து கடைசியாக வந்து சென்னைக்கு வந்து 1946 ஜனவரியில் வந்து கடைசியாக இந்த ஸ்டேஷன் வழியாக தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதோட நினைவாகவும் அந்த இது வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லோக்கல் ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்து பார்க் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா மெட்ரோக்காக பண்ணக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு சேர்த்து ஒரு பார்க் மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து இங்கே பண்ணியிருந்தாங்க. நான் போகும்போது அந்த இடத்துல வந்து லைட்டாக மழை தூறல் போட ஆரம்பிச்சிட்டு இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டாகவும் இருந்தது. இதுதான் வந்து அந்த பார்க் மாதிரி வந்து அவங்க வந்து செட் பண்ணி இங்கேருந்து வியூ பண்ணுற அந்த பியூட்டி வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்தே பாரத்தில் இருந்தது, நீங்கள் எந்த கோச்சில் போனீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸ்நாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து இப்போ நம்ம வந்து பெங்களூர்லேருந்து சென்னை வந்து இந்த வீடியோ பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பெங்களூரில் என்னலாம் நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்த இன்னொரு வீடியோ எடுத்து போடுவோம். Does not have a card like that. इसी बार आएगा